டெல்லியில் 71வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். द्रौपदी मुर्मू जी, साथी सेक्रेटरी संजय जाजू जी, आशुतोष जी, शेषाद्री जी, गोपाल कृष्ण पाई जी और इस बड़े हॉल The award is given for creating a soulful Vathi, the rustic Nadori Manan and the inspiring One Life. Each composition pulsates with feeling of narrative intent, thereby elevating the film's emotional journey. हिंदी फिल्म सैम बहादुर में अपने मेकअप की कला का बखूबी प्रदर्शन करने के लिए सर्वश्रेष्ठ मेकअप का पुरस्कार ग्रहण। Ladies and gentlemen, Parking creates a tightly woven drama of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise and generational tension in urban households. जा रहा है ये है सर्वश्रेष्ठ तमिल फिल्म पार्किंग। தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, விவரங்கள். எழுபத்தி தேசிய திரைப்பட விழா தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது விருதுகளை வழங்கி வருகிறார். பல்வேறு மொழி படங்களுக்கான விருதுகள், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடிகர்கள், இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த விருதுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியாக இருந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதற்கான விருதுகளை வழங்கி வருகிறார். தமிழில் சிறந்த படமாக பார்க்கிங் படத்திற்கான விருது என்பது வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை தமிழில் ஜிவி பிரகாஷ் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி வருகிறார். சிறந்த திரைக்கதைக்கான விருது பார்க்கிங் திரைப்படத்திற்காக ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவ்விருதினை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பார்க்கிங் திரைப்படத்திற்கான சிறந்த திரைக்கதைக்கான விருது ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.